ஜெர்மனியில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வரீங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படலாம். ஜெர்மனி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இந்த பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டை நம்ம ஒரு 3 வகையாக பிரிச்சிடலாம். அதனால் 25 வயசுக்குள்ள ஒரு கேட்டகரியும், 26 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள ஒரு கேட்டகரியும், 30 வயசுக்கு மேலே 31 அபோவ் போகுது பார்த்தீங்களா, அவங்க ஒரு கேட்டகரியாக பிரிச்சிடலாம். ஜெர்மனியில் ஒரு 3 பேங்க் பொதுவாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டாய்ச்சி பேங்க், அப்புறம் ஸ்பார்கசி பேங்க், அப்புறம் காமர்ஸ் பேங்க். இது இல்லாமல் நிறைய பேங்க் இருக்குது. ஆன்லைன் பேங்க் கூட இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஆனால் 25 வயசுக்குள்ள எல்லா பேங்க்குமே மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவும் பிடிக்கிறதில்ல, மந்த்லி சார்ஜஸ் எதுவும் பிடிக்கிறதில்ல. சில பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 26 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள பேங்க் அக்கௌண்ட் நீ வச்சிருந்தா கூட மந்த்லி சார்ஜஸ் பிடிப்பாங்க. லைக் வந்து 5 யூரோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதத்துக்கு 5 யூரோனா 12 மாதத்துக்கு 60 யூரோன்னு வச்சுக்கோங்க. 60 120 யூரோ. இப்போ 2 வருஷம் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 உங்களுக்கு லாஸ் ஆகும். ஆனால் டாஷ் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மாதம் மந்த்லி சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, 26 வயசுக்கு மேலே இருக்கீங்க, மந்த்லி சார்ஜஸ் பிடிக்கிறாங்கன்னா நீங்கள் டாஷ் பேங்க்ல நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். முக்கியமான கேட்டகரி இருக்காங்க, அவங்க அபோவ் 30 இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாவப்பட்ட ஜென்மம். ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் வந்தா கூட அவங்க மாசம் மந்த்லி சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஏன்னா ஏஜ் வந்து ஒரு மேட்டர் ஆயிடுதுங்க. இப்போ உங்களுக்கு ஸ்டூடெண்ட் பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது சின்ன ஐடியா கிடைச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது அங்க இருக்க பேங்க் மேனேஜர் இதை பத்தி இன்னும் டீடைலா கேட்டுக்கோங்க. இது தெரியாம இருந்துச்சுன்னா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது அதிகபட்ச கருத்துகள் இருந்தா அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேருக்கு இந்த விஷயம் பயன்படும். அதே நேரத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஃபாலோ பண்ணுங்களே. ரொம்ப நன்றி.